ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நரட்டோ பண்டல் தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவாக தான் இருக்கும், எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா காலையில் பனியில் மாடியில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, இந்த பண்டல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எடுக்கிறோமா இல்லைங்கிறதையும் சொல்லிட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து ட்ரிக், அந்த கிளியர் கேட்சை கொடுப்போம். கிளியர் கேட்ச் கொடுப்போமா வேணாமான்னு பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி 2 மேட்ச் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் நல்ல மேட்சாக இருந்துச்சு, சேனலில் போடலான்ட்டு. சரி ஓகே பார்த்துக்கலாம். அப்படியே கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஆடவுமே வச்சுட்டு வந்துட்டேன். சரி சுற்றலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்பின்னு ஃப்ரீ போல். இவனுங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃப்ரீ ஸ்பின்லாம் கொடுத்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற சவுண்ட்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பஜனை பக்கத்தில் கோயிலில் போட்டுறாங்க பாட்டை. அந்த ஃப்ரீ ஸ்பின்னில் ஒன்றுமே தெரில அவனுங்க. அதனால் சாரி இன்னும் போடவே இல்லையா, நான் ரெக்கார்டை பார்த்து 10 நிமிஷம் தான் ஆட சொல்லிட்டேன். இப்போ தான் அந்த ஸ்பின்னே போடுறேன். கோல் ராயில் கடல் குரன்னு மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே இருப்பேன். இதை சுற்றி எடுத்தோடனே ஒரு டோக்கன் கொடுப்பேன். இப்போ அது கூட தர மாட்டேங்காங்க. ஃப்ரீ ஸ்பின்னா அவ்வளோதான் மதிப்பு எங்களுக்கு. சரி ஓகே, அடுத்து ஒரு ஸ்பின் போடலாமேன்னு போடுவேன். என்னடா சைட்டாக பேக்க தரீங்க, வழக்கமாக டோக்கன் தானே கொடுப்பீங்க அப்படி பார்த்தா இவங்க என்னன்னு தெரில, இதிலே கொடுத்துட்டாங்க டோக்கனு. சரி ஓகே, நீங்கள் வெளில வந்து பார்ப்பேன், இது இருக்காது. அந்த ஒரு பேக் மணி கொண்டு இருக்கோம், அது இல்லை. 2வது தினம் க்ளோவால். என்ன இவங்க குண்டாக மட்டும் தராங்க, ஆனால் டோக்கன் மட்டும் தரமாட்டேங்காங்க, பொருளை மட்டும் கொடுத்துருதாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு மேட்ரு இல்லை. சைட்டாக பார்த்தீங்கன்னா பண்டலு, இந்த 4ல் எதுவும் கிடைக்கும் இல்லையா, பண்டல் கிடைச்சா போதும். அதுக்காண்டி தான் நான் வந்தேன். அதுக்காண்டியே 2 மாதமாகவே உட்காந்து டைமண்ட் 3000 டைமண்ட் செலவு சேர்த்து வச்சுருந்தேன். அது இன்றைக்கி ஃபுல்லாக கரைச்சிருந்தாங்களா என்ன ஏதுன்னு அதை பார்த்துடலாம். ஓடு, நானும் அங்கிட்டு சர்வரை குழப்பணுங்கிறதுக்காண்டி வெப்பன் ராயலு கோல் ராயல்னு மாற்றி மாற்றி போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். என் ஆடம் என்னன்னு தெரில, எப்போயுமே ஆடம் வச்சா எனக்கு கொழுந்தே தொலையாது. இந்த ஃபீமேல் கேரக்டர் ஒன்று, அது பேர் கூட ஏதோ ஒன்று ஈவின்னு நினைக்கேன், பழைய கேரக்டரு. அதை வச்சோன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த அக்கா கொஞ்சம் நூலாவா, இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்ப்போம். இதே 2 கிளியர் கேட்சை கொடுத்துட்டு போய் 2 ஸ்பின்னை போடுவோம். சர்வரை குழப்பினாதான் தான் அப்படின்னு இல்லை, டைமண்ட் அவ்வளோதான் இருக்குது. இவ்வளோ தான் என்கிட்ட லிமிட் இருக்குது, இதுக்கு மேலே டைமண்ட்லாம் போட முடியாது. போடு, ஓரளவும் தரல. இந்த டோக்கன் இவங்க புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த எல்லோ கலரில். என்ன ஒரு நல்லது, கொஞ்சம் டைமண்டு குறையுது. அதனால் 200 போன இடத்துல 140 120 போடுதாப்புல இருக்குது. இவங்க தரமாட்டாங்க போலையா. அந்த பேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சுற்றுற ஆப்ஷனே தூக்கிட்டானுங்க. ஏய் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஒரு டோக்கன் விட்டாங்க. டைமுண்டை பாருங்கள், 1000 டோக்கனை உருட்டு 1 டோக்கன் தரீங்களேடா, மனசாட்சி இருக்காடா. 700க்கு 1 டோக்கனுங்க. பார்த்து ஸ்பின் பண்ணுங்க, தேவையில்லாமல் ஸ்பின்னாதீங்க. இவங்க தர்ற மாதிரியே இல்லை. நானும் கையெல்லாம் சஃபரிங் ஆகி இவங்க எப்படி 3000 டைமண்டும் உருவாங்க, வேறு ஏதாவது எடுக்கலான்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சுற்றுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்க அப்படியே 1 டோக்கன் கொடுத்தா என்ன கணக்காகிறது அப்படின்னு வந்து பார்ப்பேன். சரி கோல்டாயில் ஒன்று போடுவோம் பார்த்தா இதில் ஒரு பண்டல் விழுந்து வந்துடும். ஆடாடே எங்கே கொடுக்கச்சுன்னா எங்கடா தாரீங்க அப்படிங்கிற மாணிக்க உள்ளே போய் பார்ப்பேன். இதில் ஒரு ஸ்பின்னை போட்டு சரி ஒன்றும் செய்ய முடியாது, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு ஸ்பின்னை போட்டுரும் அப்படின்னு ஒரு சுற்றி விடுவேன். போடா இவனே அப்படிங்கிற மாணிக்க தள்ளி விட்டுருவாங்க. ஏதோ விற்று போன ஐட்டமாக கொடுப்பானுங்க. மனசே நொந்து போச்சு அது நேரம். இது காலையிலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் என்னன்னு தெரில, திடீர்னு இந்த மொழி தட்டுச்சு. சரி நெஞ்சு உட்காந்து சுற்றுனேன். அந்நேரம் எடுத்த ரெக்கார்டு தான் இது. இவங்க தர்ற மணி தெரில, கதரோட போகிறாங்க தான் நினைக்கிறேன். என்னைய ஒரு இதாக அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், தருவாங்களா தரமாட்டாங்களான்ட்டு. ஏய் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறாங்க அவங்க. டோக்கன் 2வது டோக்கன் இப்போதான் கொடுக்குறானுங்க, மனசாட்சியே இல்லாதவனுங்க. ஐயோ இதோட பற்றி விட்டுருவாங்களா. ஏடா கொடுத்துட்டீங்க, போடு வேற மாதிரிங்க. உண்மையிலே கனவானது. போடு தலை மாறாம லுக் சேஞ்சரு போடு. என்னடா நடந்துச்சு, இப்போ கொடுத்துட்டாங்க. டேய் எக்கி என்னடா அக்கா இருக்கா, அதான் எக்கி பண்ண முடியலையா. போடா சரி பண்ணுறா. ஐயோ பாட்டத்தில் ஒன்றும் ஓட மாட்டேங்க. போடு அவ்வளோதாங்க. எடுக்க முடியாதாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். தட்டியாச்சு பண்டலை வேற மாதிரி. பேனரும் கொடுத்துட்டாங்க, அந்த அவதாரம் கொடுத்துட்டாங்க.
போடுறா அமௌண்ட்டில் ஜம்முன்னு இருக்கே. அந்த லுக் சேஞ்சரை காணும். ஐயோ, இந்த ஒரு பேசிக் பண்டல் மட்டும்தானா? ஏய் பேக்கா எமௌண்ட்டு கிடைக்கலையா? இது வேண்டாம், பண்டல் கிடச்சா போதும். இதை வச்சு என்ன செய்ய? வேலட்டில் இதே அந்த லுக் சேஞ்சுருங்கடா. லாபியில் அது மாற முடியாது அப்போ. ஓ சரி ஓகே. ஆனாலும் போய் எப்படி போட்டு பார்க்க இப்போ அதை? ஐயோ எப்படி போட்டு பார்க்கணுன்னு தெரியலையே. இதெல்லாம் கிடச்சிருக்கு. பூரா டைமண்டை பூரா உருட்டு பெட்டியாக கொடுத்து தள்ளியிருக்கானுங்க. மேட்சில் போய் பார்ப்போம். காட்டுது அந்த காட்டுது பாருங்க. இல்லை பண்டில் செமையாக இருக்கு. போட்டில் விளாட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் விளாட்ற மணிக்கே இல்லை. போடு, இது என்னடா காஸ்டியூமு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்மன் இருக்கே. ஏய் இதுக்கு தாங்க சுற்றின, இதுக்கு தான் இந்த பண்டல் தான் சும்மா ஃபயராக இருக்குது. அதுக்கு தக்கன மேட்ச்சில் ஒரு ரவுண்டு போய்ட்டு என்ன நடக்கும்னு ஒரு அடியை போட்டு வருவோம் அந்த பண்டலை போட்டு. போடா, இங்கே இருந்து எவனும் சிக்க மாட்டேன். இன்னொருத்தர் இருக்கேன். போடு, வர்ற மாதிரி ஒரு லுக் சேஞ்சரை போட்டு பார்ப்போம். ஆக்கிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அந்த விடியக்காலே இந்த கருணாகாரன் செம ஹாப்பினஸை கொடுத்துட்டான். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த ஈவெண்ட் சுற்றினா எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லுங்கள்.